PGTRB English Unit 9 Language and Linguistics History of English Language Teaching History of English Language Teaching அப்படிங்கிற டாபிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இதை ELT நம்ம சொல்லுவோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில் இன்ட்ரடக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். The English language teaching tradition has been subject to tremendous change, especially throughout the 20th century. Perhaps more than any other discipline, this tradition has been practiced in various adaptations in language classrooms all around the world for centuries. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் தான். நமக்கு ஒரு மதர் டங் இருக்குது. இப்போ தமிழாக இருக்கலாம், தெலுங்குவாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், இதெல்லாம் நம்மளுடைய மதர் டங். ஸோ நம்ம அடுத்த ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து லேர்ன் பண்ணும்போது, கற்றுக்கும் போது அதில் எப்போவுமே எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்னா நம்ம தாய்மொழியில் தான் நம்ம மைண்டில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், அதை நம்ம பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தாய்மொழியில் அது வந்து என்ன ஆகும், நம்ம பிரெயினில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். அதுலேருந்து தான் அடுத்த நம்ம செகண்டரி லாங்குவேஜை கற்றுக்குறோம். ஸோ இன்றைக்கி இங்கிலீஷ் இஸ் அ வேர்ல்டு லாங்குவேஜ். இங்கிலீஷ் இஸ் அ வேர்ல்டு லாங்குவேஜ். ஸோ இந்த இங்கிலீஷை வந்து நம்ம கற்றுக்கும் போது இதில் ஆல்ரெடி ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. எப்படி கொண்டு வரணும், எப்படி படிக்கணும், எப்படி வேர்ட்ஸ் வொக்காபுலரியை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அந்த ட்ரெடிஷனில் ஒரு சேஞ்சஸ் அப்பப்போ நடக்கும். ஸோ எதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸாக ஃபீல் பண்ணுறோமோ அதெல்லாம் அப்பப்போ ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை 20th century வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் ப்ராக்டிசஸும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, அடாப்டேஷனும் மாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. While teaching of maths or physics, that is the methodology. ஒரு டீச்சிங், ஒரு மேக்ஸை டீச் பண்ணுறதுக்கோ ஒரு ஃபிசிக்ஸை டீச் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. இந்த மெத்தடில் தான் நம்ம டீச் பண்ணணும்னு. அது வந்து என்ன சொல்கிறது, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கிரேட்டராகவும் இருக்கலாம், அந்த டாபிக்ஸ் தகுந்த மாதிரி கிரேட்டராகவும் இருக்கலாம், லெஸர் எக்ஸ்டெண்டாகவும் இருக்கலாம். புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜும். இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு மட்டும் இல்லை, அதர் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக அதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த லாங்குவேஜ் டீச்சிங் நடக்குதுங்கிறாங்க. There are some milestones in the development of this tradition which we will briefly touch upon in an attempt to reveal the importance of research in the selection and the implementation of the optimal methods and techniques for language teaching and learning. ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு, நடத்துறது, கற்றுக்கிறதுக்கு என்ன விஷயம்னா அதில் நிறைய செலெக்ஷன்ஸ், ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு லாங்குவேஜை எப்படிலாம் ஈஸியாக பண்ணலாம், ஒரு லாங்குவேஜ் எப்படி ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ், ஒரு ஓரல் லாங்குவேஜ், ஒரு ரிட்டன் லாங்குவேஜ், ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் கொண்டு வரதுக்கு எப்படிலாம் அது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், இம்ப்ளிமெண்ட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை தான் வந்து மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் ட்ரெடிஷன். இந்த ட்ரெடிஷன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஒரு பழைய மெத்தடை, பழைய வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு இலக்கணம் இருந்தால் இலக்கணத்தை தான் முதல்ல படிக்கணும், கிராமரை தான் முதல்ல படிக்கணுங்கிற ஸ்டெப்பு போய் இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாகவே சென்டென்சஸை கொடுத்துட்டு அதுலேருந்து கிராமரை சொல்லி கொடுக்குற சூழலும் இன்னைக்கு இருக்குது. ஸோ அதில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, சேஞ்சஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கில். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் நம்ம பார்க்குறோம். இதை தான் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ELTயில் ஃபஸ்ட்டு மெத்தடு கிளாசிக்கல் மெத்தட். இந்த கிளாசிக்கல் மெத்தடுனா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். In the Western world, back in the 17th, 18th or 19th century, foreign language learning was associated with the learning of Latin and Greek, both supposed to promote their speakers' intellectuality. அதாவது இந்த 17, 18, 19th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் இந்த லாட்டினை கற்றுக்கிறதும் இந்த க்ரீக்கை வந்து கற்றுக்கிறதும் அதை வந்து என்னவா நினச்சாங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவாலிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இன்டெலெக்சுவாலிட்டி அப்படின்னா திறமை, நாலேஜ். ஆனால் அட் த டைம் இட் வாஸ் த வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் கிராமட்டிக்கல் ரூல்ஸ், சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அலாங் வித் ரோட் மெமரைசேஷன் ஆஃப் வொக்காபுலரி அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் லிட்டரரி டெக்ஸ்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிளாசிக்கல் மெத்தடுங்கிறது எதை டீல் பண்ணுது அப்படின்னா வெறுமனே மனப்பாடம் பண்ணுறது, அதான் ரோட் மெமரைசேஷன். அதில் இருக்கக்கூடிய வொக்காபுலரியை, அதில் இருக்கக்கூடிய கிராமர் ரூல்ஸை, அந்த சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சரை, இது எல்லாமே அவங்க மெமரி பண்ணுறாங்க. அப்படி மெமரி பண்ணதுனால தான் என்ன வருதுன்னா எப்படி ஒரு லிட்டரரி டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது. இப்போ லாட்டினில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது, க்ரீக்கில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை வந்து
இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இதை ஒரு கிராமட்டிக்கல் ரூலாக சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சராக ரோட் மெமரைசேஷன் பண்ணுறாங்க. ரோட் மெமரைசேஷனுங்கிறது அப்படியே குருட்டு மனப்பாடம் மாதிரி அப்படியே பண்ணுறது. There was no provision for the oral use of the languages under the study. இந்த classical methodல oral language அவங்க கத்துக்கிறதே இல்லை, only for written language. ஸோ அதை தான் intellectualityன்னு சொல்றாங்க. After all, both Latin and Greek were not being taught for oral communication, but for the sake of their speakers becoming scholar or creating an illusion of erudition. எருடிஷன் அப்படின்னா லேர்னிங், கலை களஞ்சியம் தமிழில் சொல்லுவோம், என்சைக்ளோபீடியாசம். அப்போ ஸ்காலர் இல்லை லேர்னிங் அப்படியும் வச்சுக்கலாம் எருடிஷனுக்கு. அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பீக்கரை, ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரை ஒரு ஸ்காலராக மாற்றுறாங்க இந்த கிளாசிக்கல் மெத்தடில். அவங்க ஸ்போக்கனராக மாற்றலை, ஒரு ஓரல் கம்யூனிகேஷனுக்காக அது கற்றுக் கொடுக்கல அந்த கிளாசிக்கல் மெத்தட். அவங்க தே வாண்டட் டு பிகம் எ ஸ்காலர். ஸோ அதுக்காக இந்த கிரீக்கை, இந்த லாட்டின் லாங்குவேஜை ஒரு கிராமட்டிக்கல் ரூல்ஸோட சின்டாக்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட அப்படியே மெமரைஸ் பண்ணுறாங்க, ஒரு குருட்டு மனப்பாடமாக பண்ணிட்டு இருக்காங்க. லேட் இந்த 19th செஞ்சுரி, 19th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இந்த கிளாசிக்கல் மெத்தடுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட், GTM அப்படின்னு கொடுக்குறாங்க. கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் was offered very little beyond an insight into a grammatical rules, attending the process of translating from second to native language. Second na second language, foreign language. So mother tongue la irund mother tongue ku adutha language la irund mother tongue ku eppadi grammatical rules vachi the translation பண்றது, இந்த syntactic structure vachi eppadi translate பண்றது. அப்போ ஒரு கிரீக்ல இருக்கக்கூடிய ஒரு போயமா இருக்கட்டும், இல்லை ஒரு நாவலாக இருக்கட்டும், ஒரு ட்ராமாவாகட்டும், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவங்க அந்த கிராமர் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் ஆர் கிளாசிக்கல் மெத்தட். இது வந்து ஓரல் கம்யூனிகேஷனுக்காக இல்லை, இதை படிக்கிறதே அவங்க ஸ்காலர் ஆகணுங்கிறதான், அந்த லாங்குவேஜில் அவங்க ஒரு ஸ்காலர் ஆகணுங்கிறதான். அப்போ அந்த லாங்குவேஜில் ஸ்காலர் ஆகிறதுங்கிறதுக்காக அந்த வொக்காபுலரியை, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, அந்த இலக்கணத்தில் இருக்கக்கூடிய சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சரை அவங்க ரோட் மெமரைசேஷன் பண்ணுறாங்க, குருட்டு மனப்பாடமாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெத்தடு டைரக்ட் மெத்தடு, தி டைரக்ட் மெத்தட். இதை கொடுத்தவங்க குயின் அண்ட் பெர்லிட்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். The last 2 decades of 19th century ushered in a new age. இந்த 19th century வந்து நியூ ஏஜ்னு சொல்கிறோம், அதை தான் லாஸ்ட் டெக்கேட்ஸ் ஆஃப் 19th centuryன்னு சொல்கிறாங்க. டெக்கேட்ஸ் அப்படின்னா ஒரு 10 வருஷம், ஒரு 10 வருஷம் தான் ஒரு டெக்கேடுப்பாங்க. இப்போ 2 decades அப்படிங்கும்போது ஒரு 20 வருஷம். அப்போ the last 20 years of the 19th centuryன்னு அர்த்தம், சரிங்களா? இதில் ஃப்ரான்கோயிஸ் குயின் இவர் அவரோட புக் எழுதியிருக்காரு, த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்டடிங் ஃபாரின் லாங்குவேஜஸ். த ஆர்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஸ்டடியிங் ஃபாரின் லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இஸ் ஹாரோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேர்னிங் ஜெர்மன். அவர் அந்த ஜெர்மன் லாங்குவேஜை கற்றுக்கிறதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. விச் ஹெல்ட் ஹிம் கெயின் இன்சைட்ஸ் இன் டு த intricacies of language teaching and learning. Living in Hamburg for 1 year, he attempted to master the German language by dint of memorizing a German grammar book. இவர் ஆக்சுவலாக ஹாம்பர்கில் ஒரு 1 year தங்கி இருக்காரு, அங்கே அந்த ஜெர்மன் லாங்குவேஜை கற்றுக்கிறாரு. அது எப்படி கற்றுக்கிறாருன்னா, ஜெர்மன் கிராமர் புக்கை வச்சுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வொக்காபுலரிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, மனப்பாடம் பண்ணுறாரு, மெமரைஸ் பண்ணுறாரு. அப்படி மெமரைஸ் பண்ணதுனால என்ன நடந்தது பாருங்க, he could not understand a word, ஒரு வார்த்தையை கூட அவரால் புரிஞ்சிக்க முடியல. After his failure, அது அவருக்கு சக்ஸஸாக இல்லை. He decided to memorize the German roots but with no success. அது ரூட் எடுத்தும் படித்து பார்க்குறாரு, அதுலேயும் எந்த ஒரு சக்ஸஸும் இல்லை. He went so far as to memorize books, translate Goethe and Schiller. அவங்களுடைய புக்ஸை எடுத்தும் என்ன பண்ணுறது, டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்குறாரு, அதுவும் முடியல. Learn by heart 30,000 words in a dictionary only to meet with failure. அப்படி டிக்ஷனரி எடுத்தும் வேர்டை கற்றுக்கிறாரு, அதுலேயும் அவருக்கு வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் இல்லை. ஆனால் when he returned back, திரும்பி வந்துடுறாரு, he learned from his nephew. அவங்க ஒரு குட்டி பையன், சின்ன பையன், 3 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு, அவங்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாரு.
அந்த பையன் எப்படி இந்த பிரெஞ்சை கத்துக்கிட்டான், அதுல என்ன சீக்ரெட் இருக்கு, அந்த சீக்ரெட் டு லேர்னிங் அ லாங்குவேஜ், அந்த பையன் எப்படி, அந்த சின்ன குழந்தை 3 வயசு பையன் எப்படி அந்த ஜெர்மன் லாங்குவேஜை கத்துக்கிட்டாங்கிற சீக்ரெட்டை அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்க்ளூஷன் வராரு. லாங்குவேஜ் லேர்னிங் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பெர்செப்ஷன்ஸ் இன்டு கான்செப்ஷன்ஸ். நம்ம என்ன பெர்சீவ் பண்றோமோ அதை கான்செப்டா டெலிவர் பண்ணும். அதுதான் வந்து லாங்குவேஜ் லேர்னிங்னு சொல்றாரு. தென் யூசிங் லாங்குவேஜ் டு ரெப்ரசன்ட் தீஸ் கான்செப்ஷன்ஸ், இதை தான் வந்து சீரீஸ் மெத்தட்னு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி சீரீஸா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கையை நீட்டினேன், ஹேண்டில் பிடிச்சேன், ஹேண்டில் டேர்ன் பண்ணினேன், டோர் ஓப்பன் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த டோரை நான் இழுத்தேன். இதுதான் வந்து பெர்செப்ஷன். இதை எப்படி கன்செப்ஷனுக்கு கொண்டு வரணும், கான்செப்ட் சென்டென்ஸ்ல எப்படி கொண்டு வரணுங்கிறதா இது. I stretched out my arm, I take hold of a handle, I turn the handle, I open the door, I pull the door. ஸோ நம்ம என்ன பெர்செப்ஷன்ல கொண்டு வரமோ அதையே கான்செப்ஷன்ல ஈஸியா கொண்டு வரலாம். இதுதான் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு அந்த சின்ன பையன்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை கத்துக்கிறார். இந்த டைரக்ட் மெத்தட்ல பெர்லிட்ஸ் என்ன சொல்றாருன்னு பாருங்க. Berlitz's method was that the second language learning is similar to the first language learning. ஸோ மதர் டங்கு மாதிரியே தான் இன்னொரு லாங்குவேஜ் நம்ம வந்து கற்றுக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு. இன் திஸ் லைட் தேர் ஷுட் பி அ லாட்ஸ் ஆஃப் ஓரல் இன்ட்ராக்ஷன்ஸ், நிறைய ஓரல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய பேசணுங்கிறார். ஸ்பான்டேனியஸ் யூஸ் ஆஃப் த லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை நம்ம ஸ்பான்டேனிட்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். நோ டிரான்ஸ்லேஷன். And a little, if any, analysis of grammatical rules and the syntactic structures. In short, the principles of the direct method were as follows. So இதை இங்க இருக்கக்கூடிய கீழே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு. ஸோ நமக்கு நல்லா தெரியும், தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதே தான் லாங்குவேஜும். நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா, ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கற்றுக்கலான்னு சொல்கிறார். அதுதான் வந்து இந்த மெத்தட். அதான் ஓரல் இன்ட்ராக்ஷன், ஸ்பான்டேனியஸ் யூஸ் ஆஃப் த லாங்குவேஜ், அதை தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கண்டக்டட் இன் த டார்கெட் லாங்குவேஜ். நம்ம எந்த லாங்குவேஜை சொல்லி கொடுக்குறோமோ அந்த லாங்குவேஜில் தான் கம்யூனிகேஷனே இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் பீரியடில் போய் நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கும்போது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவே கூடாது, தமிழில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கோ, புரிஞ்சிக்க முடியலையோ, இல்லை ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்காங்களோ அங்கே வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜை அப்ளை பண்ணணும். தேர் வாஸ் அன் இண்டக்டிவ் அப்ரோச் டு கிராமர். ரூல்ஸை சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம்பிளை நடத்தக்கூடாது. எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து தான் ரூல் வருதுன்னு நம்ம சொல்லணும். அதான் இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ்னு நம்ம பார்த்தோம், இண்டக்டிவ் டெடக்டிவ்னு நம்ம பார்த்தோம். இண்டக்டிவ்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை கொடுத்துரும். இஸ் ரைட்டிங் அ டெஸ்ட், அவன் தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறான். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். இது எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்? ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு ஆக்சிலரி வேர்ப் வேணும், ஒரு மெயின் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்ம்ல வேணும். ஸோ இதுதான் வந்து கிராமர் ரூல்ஸ். இந்த கிராமர் ரூல்ஸை ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்ல இருந்து காட்டணும் பையனுக்கு. அதான் இண்டக்டிவ் அப்ரோச் டு கிராமர். ஒன்லி எவ்ரிடே வெக்காபுலரி வாஸ் டாட். அந்த டெய்லி யூசேஜ் ஆஃப் வெக்காபுலரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். Concrete vocabulary was taught throughout pictures and objects. Pictures மூலியமா நம்ம வந்து கான்கிரீட் vocabulary சொல்லி கொடுக்கலாம். அப்ட்ராக்ட் vocabularies நம்ம ஐடியாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்படிலாம் வேர்ட்ஸ் மாறுது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெர்லிட்ஸ் மெத்தட். இதுவும் ஒரு டைரக்ட் மெத்தட்ல அவர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்ஸ். நெக்ஸ்ட் மெத்தடு த ஓரல் அப்ரோச் அண்ட் சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங். இது 1920s 1960s வரைக்கும் இருந்திருக்கு. The oral approach emphasized listening and speaking skills using real life situations to teach language structures. இந்த ஓரல் அப்ரோச் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எதை பேஸ் பண்ணினா ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ், நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, நடந்த விஷயங்களை வச்சு அவங்க அதை லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரை வச்சு டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கற்றுக்கிட்ட விஷயம் தான் அந்த ஓரல் அப்ரோச், இல்லைனா சுச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம்.
In 1940s and 1950s, situational language teaching expanded on these principles by introducing grammar vocabulary in carefully graded real-world context. ஸோ இந்த சுச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங்கிறது அடுத்த கட்டத்தில் இந்த 40s and 50s வந்து எப்படி வந்து எக்ஸ்பேண்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமர் வொக்காபுலரியை எப்படி வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு. SLT promoted oral proficiency over written accuracy, reinforcing the importance of interactive learning. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் லேர்னிங் தான். எப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும், ஒரு 2 ஸ்பீக்கர் மத்தியில் எப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும். ஸோ அதனுடைய ரிட்டன் அக்யூரசி, எழுதும் போது கவனமாக தப்பு இல்லாமல் எப்படி எழுதுறது, ஸோ அதை வந்து இந்த SLT சிச்சுவேஷனல் லாங்குவேஜ் டீச்சிங் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் மெத்தடு ஆடியோ லிங்குவல் மெத்தட். இது டைரக்ட் மெத்தட்லேருந்து கொஞ்சம் வேரி ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தட்னு சொல்கிறாங்க. 1940ஸ்லேருந்து 1960s வரைக்கும் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அமெரிக்காவில் இந்த லாங்குவேஜ் லேர்னிங் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் ஆர்மி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். This new method, the army method, which came to be known in 1950s as a audio lingual method. இந்த audio lingual methodக்கு இன்னொரு பேர் ஆர்மி மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் அண்ட் சைக்கலாஜிக்கல் தியரி ரெண்டையும் பேஸ் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் அ லாங்குவேஜ், அதை தான் லிங்குவிஸ்டிக். ஸோ சவுண்ட் சிஸ்டம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், வொக்காபுலரி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சவுண்ட் சிஸ்டம் எப்படி, மார்ஃபாலஜி எப்படி, வேர்டு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணும், இதெல்லாம் தான் இந்த லிங்குவிஸ்டிக்ஸில் வரும். ஸோ இந்த லிங்குவிஸ்டிக்ஸையும் சைக்கலாஜிக்கல் தியரியும் என்ன சொல்கிறது காம்பினேஷனில் வந்தது தான் ஆடியோ லிங்குவல் மெத்தட். So in the method it should be very helpful for Americans. Audio lingual method உடைய characteristics எப்படி இருக்குன்னு பாருங்க. Dependence on mimicry or memorization of the set of phrases. அந்த phrases வந்து கேட்கும்போது அவங்க ஆடியோ லிங்குவல்ல கேட்கும்போது அதனுடைய mimicry memorization அதை டிபெண்ட் பண்ணி தான் கற்றுக்குறாங்க. Teaching structural patterns by means of repetitive drills. அந்த ட்ரில்ஸோடைய ரெப்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சிங் ஸ்ட்ரக்சரல் பேட்டர்னை கற்றுக்குறாங்க. நோ கிராமட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், அதில் வந்து எந்த ஒரு கிராமட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கறதில்ல. லேர்னிங் வொக்காபுலரி இன் கான்டெக்ஸ்ட், வொக்காபுலரியை வந்து தனித்தனியாக படிக்கிறதுல ஒரு கான்டெக்ஸ்ட் ஒரு பேசேஜ் மூலிமா கற்றுக்குறாங்க. யூஸ் ஆஃப் டேப்ஸ் அண்ட் விஷுவல் எய்ட்ஸ், அந்த டேப் ரெக்கார்டு விஷுவல் எய்ட்ஸ் மூலிமா அவங்க பார்க்குறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ப்ரொனன்சியேஷன், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, சென்டென்ஸ் வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கிறத கற்றுக்குறாங்க. ஸோ இமீடியட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கரெக்ட் ரெஸ்பான்சஸ், அவங்களுடைய உடனுக்குடனே அவங்க எப்படி சரி பண்ணிக்கிறாங்க, ஒரு வேர்டை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா அது அந்த டேப்பில் கேட்கும்போது அந்த விஷுவல் ஐட்ஸில் கேட்கும்போது அது எப்படி அவங்க வந்து மாற்றிக்கிறாங்கங்கிறது தான். இதுதான் வந்து ஆடியோ லிங்குவல் இல்லைனா ஆர்மி மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது எது வரைக்கும் பாப்புலாரிட்டி இருந்ததுன்னா 1960s வரைக்கும் தான். ஆனால் 64க்கு அப்புறம் வில்கா ரிவர்ஸ் அவருடைய எக்ஸ்போஷர் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து அப்படியே வேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. It fell short of promoting communicative ability as it paid undue attention to memorization or drilling. ஸோ இந்த மெமரைசேஷன் இந்த ட்ரில்லிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேட்டிவ் அபிலிட்டிலேருந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. while downgrading the role of context world knowledge in the language learning. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் அந்த வேர்ல்டு லாங்குவேஜ் வந்து லேர்னிங்கில் வந்து அதை டவுன்கிரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த வில்கா ரிவர்ஸோட எக்ஸ்போஷர் வந்ததுக்கப்புறம். நெக்ஸ்ட் மெத்தடு டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் 1960ஸ்ல இருந்தது. இதை கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆஷர். ஹீ இஸ் எமர்ஜ்ட் as an alternative to ALM. இந்த டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸுங்கிறது ஆல்டர்னேட்டிவ் டு ALM மெத்தட், அவ்வளோதான். இன்ஸ்பயர்ட் பை ஹவு சில்ட்ரன் அக்வயர் தேர் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். ஸோ குழந்தைங்க எப்படி அந்த முதல் லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த TPR டோட்டல் ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபிசிக்கல் மூமெண்ட் மூலிமா அந்த கமாண்ட்ஸை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அவங்க எப்படி கமாண்ட் பண்ணுறாங்க, வேர்ட்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை தான் ப்ரொடக்டிவ் ஸ்கில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அப்ரோச் வந்து இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் யங் லேர்னர்ஸ். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் யங் லேர்னர்ஸுக்கும் இது நல்ல எஃபெக்டிவாகவே இருக்குது இந்த அப்ரோச். நெக்ஸ்ட் அப்ரோச் த டிசைனர் மெத்தட்ஸ் ஆஃப் 1970s. த டிசைனர் மெத்தட்ஸ் ஆஃப் 1970s. இதில் தான் சோம்ஸ்கி வரார்.
The Chomskyan revolution in linguistics drew attention of linguistic and language teachers to the deep structure of a language. அவரு அந்த டிஜி கிராமர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரக்சரை பத்தி பேசியிருப்பாரு. ஒன்னு டீப் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டீப் ஸ்ட்ரக்சர்ங்கிறது கர்னல் சென்டென்ஸ், அதாவது பேசிக் சென்டென்ஸ். அந்த பேசிக் சென்டென்ஸ்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் இருந்து பாசிவ் வாய்ஸ் கொடுக்குறங்கல்ல, அதுதான் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். அப்போ இதை தான் வந்து டீப் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாரு. இந்த டீப் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம் யாருக்கு? லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. Psychologists took account of effective interpersonal nature of learning. As a result, new methods were proposed which attempt to capitalize on the importance of psychological factors in learning, language learning. இந்த language learningல psychological factorsங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஜோம்ஸ்கியோடைய அந்த ரெவல்யூஷன் சொல்லுது. ஸோ அதுல இன்னொருத்தர் டேவிட் நுனன், இவர் என்ன சொல்றாரு? He referred to these methods as the designer method. இவர் தான் இந்த மெத்தடை வந்து டிசைனர் மெத்தட்னு சொல்றாரு. On the grounds that they took a one size fit all. One size fits all. ஒரே சைஸ் எல்லாத்துக்கும் போதும், ஒரே ஒரு அப்ரோச் எல்லாருக்கும் போதும், ஒரே ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் உள்ள அப்ரோச் ஈஸியா லாங்குவேஜ் லேர்னிங் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த டிசைனர் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் அப்ரோச் Suggestopedia. Suggestopedia promised great result if we use our brain power and inner capacities. ஸோ இந்த சஜஸ்டோபீடியாங்கிறது நம்மளுடைய பிரெயின் பவர், இன்னர் கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணுது? டெவலப் பண்ணுது. ஸோ இதை கொடுத்தவர் வந்து பல்கேரியன் சைக்காலஜிஸ்ட் ஜார்கி லொசானோ. இவர் தான் நமக்கு இந்த சஜஸ்டோபீடியாவை கொடுக்குறாரு. He believed that we are capable of learning much more than we think. நம்ம திங்க் பண்றதை விட, யோசிக்கிறதை விட நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிறத அவர் சொல்றார். Drawing upon Soviet psychological research on yoga and extrasensory perception, he came up with the method of learning that is used relaxation as a means of retaining new knowledge and material. இவர் அந்த சோவியத் சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சில் அந்த யோகா பற்றி, எக்ஸ்ட்ரா சென்சரியை பற்றி, அந்த பெர்செப்ஷனை பற்றி அவங்க பண்ணும்போது, அந்த என்ன பண்ணும்போது, அனலைஸ் பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது அவங்க இந்த விஷயத்தை கற்றுக்குறாங்க. இந்த புது வகையான நாலேஜ் எப்படி நம்ம ரீட்டைன் பண்ணுறது, மெட்டீரியல்ஸ் எப்படி கற்றுக்கிறது, ரிலாக்ஸ்டாக எப்படி கற்றுக்கிறது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இட் ஸ்டாண்ட் டு ரீசன் தேட் மியூசிக் பிளேட் எ பிவோட்டல் ரோல் இன் ஹிஸ் மெத்தட். அதாவது பேக்ரவுண்டில் மியூசிக் வாசிக்கிறது, ஒரு கிளாசிக்கல் மியூசிக், அதில் வெக்காபுலரிஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது, ரீடிங்ஸு, ரோல் பிளே, ட்ராமா வித் கிளாசிக்கல் மியூசிக் பேக்ரவுண்டில் கொடுக்கும்போது அவங்க அழகாக நீட்டாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து கற்றுக்குறாங்க. ஸோ இதை தான் வந்து சஜஸ்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு வேர்டு சூப்பர் லேர்னிங் பவர் ஆஃப் பிரைன். நம்ம அழகாக கற்றுக்குறோம். இதுதான் வந்து சஜஸ்டோபீடியா. Next approach, the silent way method. The silent way method. The silent way rested on cognitive rather than affective arguments and was characterized by the problem solving approach to learning. ஒரு லேர்னிங் நம்ம கற்றுக்கும் போது ப்ராப்ளம் சால்விங் மூலிமா கற்றுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் ரூமில் ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. அந்த டாபிக் கொடுக்கும்போது டீச்சர் வந்து பாசிவ் ஃபார்மில் இருப்பாங்க, டீச்சர் வந்து சைலண்டாக இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை என்ன பண்ணுறாங்க? ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ இந்த ஆர்கியூ பண்ணும்போது எப்படி அந்த அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் இருக்கு, அதை தான் அந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாரு கேட்டக்னோ. கேட்டக்னோ வந்து என்னன்னு சொல்றாரு? இட் இஸ் இன் லேர்னர்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டு டெவலப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இண்டிபெண்டா அந்த பையன் சுதந்திரமா எப்படி வந்து பேசுறான், எப்படி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றாங்க. ஸோ இதை தான் சைலண்ட் வே அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்ரோச் ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். The work of O'Malley and Chamot and others before and after them emphasizes the importance of style awarenesses and strategy development in ensuring mastery of a foreign language. ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் நம்ம மாஸ்டராக இருக்கிறதுக்கு இல்லை கற்றுக்கிறதுக்கு என்ன அவேர்னஸ் நமக்குள்ளே இருக்கணும்,
என்ன ஸ்ட்ராட்டஜியை நம்ம வந்து டெவலப் பண்ணணும் நமக்குள்ளங்கிறது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் நிறையாவே பார்த்தீங்கன்னா மெனி டெக்ஸ்ட் புக், எல்லா டெக்ஸ்ட் புக்லையுமே நிறைய சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரதுன்னு. ஸோ இங்கே ஹெச்டி ப்ரௌனும் ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, எப்படி மாறுது அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி மாறுது, லாங்குவேஜ் லேர்னிங்கை எப்படி நம்ம குட் லாங்குவேஜ் லேர்னிங் எப்படி கற்றுக்குறோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் வேர்ஷனு, லேர்னர்ஸ் வேர்ஷன். இப்போ டீச்சர்ஸ் வேர்ஷனில் பாருங்கள், லோ இன்ஹிபிஷன்ஸ் அப்படின்னா ஃபியர் நாட்னு அர்த்தம். என்கரேஜ் ரிஸ்க் டேக்கிங்னா டைவ் இன். பில்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா பிலீவ் இன் யோர் செல்ஃப். டெவலப் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படின்னா சீஸ் த டே அப்படின்னு அர்த்தம். என்கேஜ் இன் கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னா லவ் தை நெய்பர். யூஸ் ரைட் பிரைன் ப்ராசஸ் அப்படின்னா கெட் த பிக் பிக்சர். ப்ரமோட் ஆம்பிகுட்டி டாலரன்ஸ் அப்படின்னா கோப் அப் வித் த கேயாஸ். டாலரன்ஸ் அப்படின்னா சகிப்புத்தன்மை. ப்ராக்டிஸ் இன்ட்யூஷன் அப்படின்னா கோ வித் யோர் ஹஞ்சஸ். ப்ராசஸ் எரர் ஃபீட்பேக் அப்படின்னா மேக் மிஸ்டேக்ஸ் ஒர்க் ஃபார் யூ. செட் பர்சனல் கோல்ஸ் அப்படின்னா செட் யுவர் ஓன் கோல்ஸ். இதுதான் வந்து டீச்சர்ஸ் வேர்ஷன் அண்ட் லேர்னர்ஸ் வேர்ஷன். இதை தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அப்ரோச் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் லேர்னிங். கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் லேர்னிங், ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் எப்படி கம்யூனிகேட் பண்றது, லேர்னிங் லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்றது, அது கம்யூனிகேஷன் வழியா எப்படி லேர்ன் பண்றது. Its need for communication has been relentless, leading to the emergence of the communicative language learning, having defined and refined the construct of communicative competence, having explored the vast array of functions of language that learners are supposed to be able to accomplish, and having probed the nature of styles and non-verbal communications. Teachers and researchers are now better equipped to teach communication through actual communication, not merely theorizing about it. ஒரு கம்யூனிகேஷனை, ஒரு லாங்குவேஜை நம்ம சொல்லி கொடுக்கும் போது, கற்றுக் கொடுக்கும் போது தியரிட்டிக்கலாக கற்றுக் கொடுக்காம இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு கம்யூனிகேஷன் மூலியமா, ஒரு கான்வர்சேஷன் மூலியமா, ஒரு டயலாக் ஃபார்ம் மூலியமா நம்ம எப்படி அந்த காம்பிடியன்ஸை கற்றுக் கொடுக்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட மாணவர்களுக்கு எப்படி அந்த லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து ஸ்டைல்ஸ், நேச்சர் ஆஃப் த ஸ்டைல்ஸ், ஆனால் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இதை தான் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அப்ரோச் த நேச்சுரல் அப்ரோச். த நேச்சுரல் அப்ரோச் இது 1980s வந்தது. இந்த அப்ரோச்சை டெவலப் பண்ணவங்க ட்ரேசி டெரல், ஸ்டீஃபன் கிராஷன். இவங்க தான் இந்த நேச்சுரல் அப்ரோச்சை டெவலப் பண்ணவங்க. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை வந்து எப்படி எக்ஸ்போஷர் பண்ணணும் அப்படின்னா த்ரூ லிசனிங் அண்ட் ரீடிங். முதல்ல லிசனிங் கவனிக்கணும், அப்புறம் ரீடிங் படிக்கணும். பிஃபோர் ஸ்பீக்கிங் ரைட்டிங், பேசுறதுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி கவனிக்கணும், படிக்கணும். இதுதான் நேச்சுரல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் மெத்தட் இஸ் அலைன் வித் கிராஷன்ஸ் இன்புட் ஹைப்போதீசிஸ், advocating for comprehensible input as the key to acquisition. ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கு ஒரு காம்ப்ரிஹென்ஷன் மூலியமா ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அப்புறம் அதை ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்பீக் அண்ட் ரைட். அதை தான் வந்து நேச்சுரல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்ரோச் டாஸ்க் பேஸ்டு லேர்னிங். டாஸ்க் பேஸ்டு லேர்னிங் 1987 வந்தது. இந்த டாஸ்க் பேஸ்ட் லேர்னிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் என் பிரபு. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யூசிங் லாங்குவேஜ் டு கம்ப்ளீட் ரியல் லைஃப் டாஸ்க். ஒரு ரியல் லைஃப் டாஸ்கை கொடுத்து அதுல இருந்து அந்த லேர்னிங் ப்ராசஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, அந்த லேர்னர்ஸ் மத்தியில உருவாக்குறது. ஸ்ட்ரக்சரல் கிராமர் கொடுக்காம. இதை தான் a typical task based learning lesson includes a pre-task base, a task itself and a review phase, allowing student to learn through problem solving. ஒரு ப்ராப்ளம் சால்விங் மூலியமா ஒரு டாஸ்கை கொடுத்து அந்த டாஸ்க் மூலியமா அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறது. ஸோ அதை தான் டாஸ்க் பேஸ்டு லேர்னிங். அதை கொடுத்தவர், இன்ட்ரடியூஸ் பண்ணவர் என் பிரபு. நெக்ஸ்ட் அப்ரோச் த லெக்சிக்கல் அப்ரோச். இந்த அப்ரோச்சை கொடுத்தவர் மைக்கேல் லீவிஸ். மைக்கேல் லீவிஸ் லெக்சிக்கல் அப்ரோச் shifted attention from grammar to vocabulary.
கிராமர்ல இருந்து வொக்காபுலரி எப்படி அட்டென்ஷன் கொடுக்குது, கிராமர்ல இருந்து எப்படி வொக்காபுலரி கொண்டு வரும். ஆர்கியூங் தட் ஃப்ளூவன்சி டிபெண்ட்ஸ் ஆன் ரெகக்னைசிங் அண்ட் யூசிங் லெக்சிக்கல் சங்க்ஸ். இந்த லெக்சிக்கல் சங்க்ஸ் அப்படின்னா ஃப்ரேசஸ், எப்படி ஃப்ரேசஸ் சென்டென்சஸை வந்து நம்ம கொடுக்குறோம், அந்த ஃப்ரேசஸ் சென்டென்சஸை நம்ம பயன்படுத்தும் போது அது எப்படி ரெகக்னைஸ் ஆகுது, அதுல இருந்து எப்படி கிராமர் வொக்காபுலரி வருது, ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம லாங்குவேஜை கத்துக்கிறோம். இதுதான் நேச்சுரல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாரு, நேச்சுரல் லாங்குவேஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாரு. த்ரூ கம்யூனிகேஷன், த்ரூ டயலாக், த்ரூ டே டு டே லைஃப் ஈவெண்ட்ஸ், அதை பத்தி நம்ம பேசும்போது அதுல எப்படி நம்ம ஃப்ரேசஸை உண்டாக்குறோம், சென்டென்சஸ் எப்படி ஃபார்மேட் பண்றோம், அந்த சென்டென்சஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணும்போது அது எப்படி வந்து ஃப்ளூவன்சியா டிஃபென்ஸ் ஆகுது, அதுல எப்படி கிராமர் வொக்காபுலரி வருது. ஸோ இதை தான் லெக்சிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்ட் அப்ரோச் கான்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங். கான்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங் 1994ல இருந்து இருக்கு. ஸோ இந்த லேர்னிங் என்ன பண்ணுதுன்னா, இட் எமர்ஜ்ட் as flexible alternative to full language immersion and teaching subjects like science or history in the target language. நம்ம ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணும்போது, இப்போ சயின்ஸை டீச் பண்ணும்போது இல்லை ஹிஸ்ட்ரியை டீச் பண்ணும்போது நம்ம எந்த லாங்குவேஜில் டீச் பண்ணுறோம், அந்த டார்கெட் லாங்குவேஜ், அந்த டார்கெட் லாங்குவேஜ், அந்த ஆல்டர்னேட்டிவ் லாங்குவேஜில் நம்ம வந்து ஃப்ளெக்சிஃபுல்லாக டீச் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு அந்த கான்டென்ட் பேஸ்டு, அந்த கான்டென்ட்டை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது பைலிங்குவலாக மாறுது. ஆரிஜினேட்டிங் இன் யூரோப், it is gaining popularity worldwide due to its effectiveness in fostering bilingualism while reinforcing subject knowledge. இந்த சப்ஜெக்ட் நாலேஜை பற்றி நம்ம இன்னொரு லாங்குவேஜில் பற்றி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸை டீச் பண்ணும்போது இல்லை ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் எடுத்து டீச் பண்ணும்போது அது இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்லேட், அதை வந்து நம்ம பேசும்போது அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் வேர்ல்டு வைடாக நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்குது. இதை தான் பைலிங்குவலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை தான் கான்டென்ட் அண்ட் லாங்குவேஜ் இன்டகிரேட்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளே நிறைய டாபிக்ஸை வந்து நம்ம வந்து எதில் இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். அப்படி இங்கிலீஷில் பேசும்போது the language is developed, the content of the subject matter is developed within us. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.